ரைட். நாங்கள் மெடிசின் டிஸ்கஷன் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் அநேகமாக 20 மருந்து பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அல்பாபெட் ஏயில் 20 மருந்து பார்த்துட்டோம். இன்றைக்கு 21வது மருந்து பார்க்கணும். இதுதானே இன்றைக்கு 21வது மருந்து பார்க்கணும். மருந்து அமிட்ரிப்டிலின். சரிதானே? இப்ப நீங்க சிலவள வாசிக்கக்குள்ள உச்சரிப்புகள் சிலருக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு புதுசான ஆக்களுக்கு சிலவள உச்சரிப்புகள் சில மருந்துகள பேர்கள் வாயில வராது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வாசிச்சு பழகும். சரிதானே? அமிட்ரிப்டிலின். சரிதானே? அமிட்ரிப்டிலின்ன்றது வந்து நாங்க TCA என்று சொல்லுவோம். TCA, ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன். TCA என்றது வந்து ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன். இது அநேகமா அடுத்ததா நாங்கள் ஜெனரல் பார்மகாலஜி முடிச்சிட்டோம் தானே, அடுத்ததா நாங்க படிக்க போற நர்வஸ் சிஸ்டத்துல படிப்போம், டிப்ரெஷனுக்குள்ள படிப்போம். சரிதானே? ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன். அதுக்குள்ள இப்ப நீங்க பேரை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அமிட்ரிப்டிலின் என்ற ஒரு மருந்து ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெசன் என்று அல்பாபெட் ஏல படிக்கிறோம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அங்க நாங்க நர்வஸ் சிஸ்டம் படிக்கக்குள்ள அங்க ஆன்டி டிப்ரெஷனுக்கு வரும். சரிதானே? அநேகமா அந்த மூட் டிஸார்டர், மூட் அஃபெக்டிவ் டிஸார்டர்னு சொல்லுவோம். மூட் டிஸார்டர்ல வந்து 2 விதமான டிஸார்டர் பார்ப்போம். சரிதானே? யூனிபோலர், பைபோலர். சரிதானே? மூட் அஃபெக்டிவ் டிஸார்டர்ல வந்து யூனிபோலர் டிஸார்டர், பைபோலர் டிஸார்டர் 2 படிப்போம். சரிதானே? இப்ப அது வந்து என்னன்னா, அந்த யூனிபோலர்ன்றது வந்து டிப்ரெஷன். யூனிபோலர்ன்றது வந்து டிப்ரெஷன் மட்டும் இருக்கிற நிலைமை. டிப்ரெஷன்ன்றது மன அழுத்தம் இருக்கிற நிலைமையை வந்து யூனிபோலர் டிஸார்டர் என்று சொல்றது. சரிதானே? ரைட். மன அழுத்தம் இருக்கிற நிலைமையை வந்து யூனிபோலர் டிஸார்டர் என்று சொல்றோம். யூனியன்டா ஒன்று தானே, யூனியன்டா ஒன்று. அப்ப டிப்ரெஷன் மட்டும் இருக்கிற நிலைமையை வந்து யூனிபோலர் டிஸார்டர் சொல்றது. பைபோலர் டிஸார்டர் சொல்றது அது ஒரு மூட் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு. மூட் வந்து அன்ஸ்டேபிள். டிப்ரெஷன், மேனியா, டிப்ரெஷன், மேனியாண்டு அந்த மேனியான்றது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போற நிலைமை. டிப்ரெஷன்ன்றது அழுத்தம், அப்படியே டிப்ரெஷனா இருக்கிறது. மேனியான்றது கொஞ்சம் ஹைப்பர் இதா இருக்கு ஆக்டிவிட்டி. அப்ப ரெண்டும் மாறி திடீரென்று மாறி ஒருக்கா டிப்ரெஷன் இருப்பினும் திடீரென்று மேனியா, டிப்ரெஷன் மேனியா அப்படி மாறி வரக்கூடிய கண்டிஷனை தான் பைபோலர் டிஸார்டர்னு சொல்றோம். சரிதானே? அந்த பைபோலர் டிஸார்டருக்கு பாவிக்கிற மருந்து அது வேற. பைபோலர் டிஸார்டருக்கு பாவிக்கிற அது வந்து என்ன, மூட் வந்து என்ன செய்யுது? பைபோலர் டிஸார்டர்ல வந்து ஒருக்கா டிப்ரெஷனுக்கு போகுது, ஒருக்கா மேனியா, அப்படி மாறி வருது. பைன்னா 2 தானே, பைசைக்கிள்னா 2. சரி, அப்ப ரெண்டுக்குள்ள பைபோலர் டிஸார்டர்ன்றது வந்து 2 நிலை வந்து மாறிக்கொண்டு இருக்கிற. ஒருக்கா டிப்ரெஷனுக்கு போயிடும், திடீரெண்டு எல்லாம் அமைதியா மன அழுத்தத்துல இருப்பினும் திடீரெண்டு எல்லாம் எக்ஸைட் ஆகி கடும் ஓவர் ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை சொல்லலாம் நாங்க. சரிதானே?
அப்ப அது பைபோலர் டிசார்டர். நாங்க பைபோலர் டிசார்டருக்கு பாதிக்கிற மருந்துண்டு ஜெனரல் ஃபார்மகாலஜில எங்கேயாவது நான் சொல்லி இருக்கிறேனா? யாராவது ஜெனரல் ஃபார்மகாலஜி படிக்கக்குள்ள எங்கேயாவது எக்ஸாம்பிள் படிக்கக்குள்ள யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். யாருக்காவது நரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் உள்ள மருந்துகள் சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. அதாவது கொஞ்சம் கூடினாலே டாக்ஸிக், அதாவது அந்த தெரப்பியூட்டிக் எஃபெக்ட்டுக்கும் டாக்ஸிக் டோஸுக்கும் இடையிலான இடைவெளி குறைஞ்சது, கொஞ்சம் கூட எடுத்தாலே நச்சுத்தன்மையா வரக்கூடிய மருந்துகள் உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். படிச்ச நாங்க ஜெனரல் ஃபார்மகாலஜி. warfarin, lithium, digoxin, warfarin, warfarin, lithium, தியோஃபிலின் அப்படி பார்த்தனாங்க. அதுல லிதியம் ஒன்று சொல்லக்குள்ள சொன்னா அது வந்து பைபோலர் டிசார்டருக்கு பாவிக்கிறது. அப்ப இந்த யூனிபோலர் டிசார்டர்ன்றது வந்து டிப்ரெஷன், பைபோலர் டிசார்டர்ன்றது ரெண்டு, டிப்ரெஷனும் இருக்கும் மேனியாவும் இருக்கும், ரெண்டும் மாறி 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 வந்து கொண்டிருக்கும். அப்ப அங்க வந்து மூட் என்ன செய்யுது, சேஞ்ச் ஆகுது, ஒரு ஸ்டேபிளா இருக்காது, மூட் வந்து ஸ்டேபிளா இருக்காது. அப்ப அந்த மூட் ஸ்டேபிளா இருக்காதுன்ற நிலைமையில வந்து அந்த மூடை வந்து இப்ப நீங்க ஒரு கரண்ட் வந்து கூடி குறைஞ்சு கொண்டு இருக்குது. இப்ப ஒரு கரண்ட் வந்து கூடி குறைஞ்சு டிம் பண்ணி கொண்டிருக்கா, குறையுது கூடுது குறையுது கூடுது குறையுது கூடுதுன்னா உங்களோட எலக்ட்ரிக் திங்ஸ்கள் எல்லாம் பழுதா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப உங்களுக்கு எலக்ட்ரிக் இதுகள் வந்து ஒரு ஸ்டேபிள் இல்லாம இருக்கக்குள்ள அந்த ஸ்டெபிளைசர் ஒன்று பாவிக்கிறது. ஸ்டெபிளைசர்ன்றா அது கரண்ட் குறையிற நேரத்துக்கு அது என்ன செய்யும், தான் சேவ் பண்ணி இருக்கிற எனர்ஜியை வந்து கொடுக்கும், பிறகு கூடைக்குள்ள சேவ் பண்ணும், அப்படியே கொஞ்சம் வெளியே அவுட்புட் கொடுக்கக்குள்ள ஒரு ஸ்டேபிளா கொடுத்து கொண்டு இருக்கு. கரண்ட் கரண்ட் கூடி குறைஞ்சாலும் உங்களுக்கு இது வந்து ஸ்டேபிளா இருக்கு. இந்த மாதிரி ஸ்டெபிளைசர்ன்னா அந்த ஒரு ஸ்டேபிள் இல்லாத ஒன்றை வந்து ஸ்டேபிள் ஆக்குறது ஸ்டெபிளைசர். அப்ப இந்த பைபோலர் டிசார்டருக்கு பாவிக்கிற மருந்தை நாங்க மூட் ஸ்டெபிளைசர்ன்னு சொல்லலாம். ஏனண்டா மூட் வந்து ஒருக்கா டிப்ரெஷனுக்கு போகுது, ஒருக்கா மேனியாவுக்கு, ஸ்டேபிள் இல்லாம நடந்து கொண்டிருக்கிற நிலைமை தான் பைபோலர் டிசார்டர்ன்றது. அப்ப பைபோலர் டிசார்டருக்கு பாவிக்கிற அந்த நாங்கள் நரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் உள்ள மருந்துகளுக்கு உதாரணங்கள்ல உண்டா பார்த்த அந்த லிதியம்ன்றது வந்து இந்த பைபோலர் டிசார்டருக்கு மூட் ஸ்டெபிளைசரா பாவிக்கிற ஒரு மருந்து. சரிதான், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக் கொள்றது நல்லம். இல்லையா நீங்கள் ஒருக்கா அங்க பின்னுக்கு அல்பாபெட் எல்லில ஒருக்கா போய் பார்த்துட்டு வாங்க. சரிதானே, அல்பாபெட் எல்லில ஒருக்கா லிதியம் இருக்கான்னு பார்ப்போம். முதல் அதுல எல்லாம் இருக்கோ தெரியல, அல்பாபெட் எல்லில ஒருக்கா போய் பாருங்க. லிதியம் லிதியம் சரிதானே, 21ஆவதா இருக்கு அல்பாபெட் எல்லில. அல்பாபெட் எல்லில வந்து 21ஆவது மருந்தா இருக்கு. இது வந்து பைபோலர் டிசார்டருக்கு பாவிக்கும். அதுல கூட அந்த மேனியா நிலைமைக்கு தான் இது பிரயோசனமா இருக்கு. லிதியம் கார்பனேட் என்று போட்டிருக்கு. பைபோலர் டிசார்டர் அங்க வந்து என்ன செய்யும், பை என்ற ரெண்டு, அப்ப அது வந்து டிப்ரெஷன் நிலைமையும் இருக்கும், அத மாதிரி மேனியா நிலைமையும் இருக்கும். அப்ப ஒரு மூட் வந்து லோவுக்கு போறதும் ஹையுக்கு போறதும் லோவுக்கு போறதும் ஹையுக்கு போறதும் அப்படி ஒரு ஸ்டேபிள் இல்லாம மாறிக்கொண்டிருக்கிற நிலைமை. அப்ப அதை ஸ்டெபிளைஸ் பண்றதுக்கு மூட் ஸ்டெபிளைசரா பைபோலர் டிசார்டருக்கு இந்த லிதியம் பாவிக்கும். நாங்க ஏயில பாக்குற அந்த அமிட்ரிப்டிலின்ன்றது யூனிபோலர் டிசார்டர், டிப்ரெஷனுக்கு பாவிக்கலாம். டிப்ரெஷன் மட்டும் ஒன்று இருந்தா அதை டிப்ரெஷன் தானே சொல்றது. சரிதானே, அப்ப அந்த அல்பாபெட் ஏயில முன்னுக்கு இருக்கிற அந்த அமிட்ரிப்டிலின்ன்றது
யூனிபோலர் டிஸார்டர் அதுக்கு பாவிக்கிற. அதை விட அந்த மிக்ரைனுக்கு ப்ரிவென்ஷனாகவும் கொடுக்குறது. மிக்ரைனுக்கு ப்ரிவென்ஷனாகவும் கொடுக்குறது. மற்ற நியூரோபதி அதுக்கு இண்டிகேஷன்ன்றது வந்து வேற வேற இருக்கலாம். சரிதான். இது ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெஷன் என்ற ஒரு குரூப்புக்குள்ள வரும். அமிட்ரிப்டிலின் 21வது. சரிதானே, அதை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். அடுத்தது 22வது. 22வது ஒரு ஆள் வாசிங்க பாப்போம். என்ன மருந்து? 22வது அம்லோடிபின். சரிதானே, 22வது அம்லோடிபின். அம்லோடிபின்ன்றது வந்து ஒரு நாங்க கார்டியோவெஸ்குலர் சிஸ்டத்துல படிக்க போற ஒரு மருந்து. அம்லோடிபின்ன்றது கார்டியோவெஸ்குலர் சிஸ்டத்துல படிக்க போறோம். சரிதானே. அதை சொல்றது அது என்ன குரூப்ண்டா கால்சியம் சேனல் புளோக்கர். சரிதானே, சிசிபி என்று சொல்லலாம். கால்சியம் சேனல் புளோக்கர். இது கணக்கு உங்களுக்கு இப்ப தெரியாட்டி யோசிக்க தேவையில்லை. நாங்க கார்டியோவெஸ்குலர் சிஸ்டத்துல படிப்போம். இப்போதைக்கு அம்லோடிபின் வந்து ஹைப்பர் டென்ஷன் ப்ரெஷருக்கு பாவிக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சரிதானே, கால்சியம் சேனல் புளோக்கர்ஸ். நாங்க அடுத்தது நர்வஸ் சிஸ்டம் முடிய அங்கால அடுத்தடுத்த சிஸ்டத்துக்கு போய்க்க கார்டியோவெஸ்குலர் சிஸ்டம் இருந்தானே வரைக்குள்ள படிப்போம். அம்லோடிபின் எல்லாம் படிப்போம். அதனால யோசிக்க தேவையில்லை. அம்லோடிபின் கால்சியம் சேனல் புளோக்கர் என்ற குரூப்புக்கு வரப்போகுது. அது ஆன்டி ஹைப்பர்டென்சிவா பாவிக்கிறது, அஞ்சைனாவுக்கு பாவிக்கிறது. அப்படி வர நிலைமைகள் வரும். இப்ப இதுக்கு வந்து சைடு எஃபெக்ட். இப்ப இதுக்கு வந்து இந்த கால்சியம் சேனல் புளோக்கர்ஸ் காமனான சைடு எஃபெக்ட் சொல்றேன். காமனான சைடு எஃபெக்ட் பிரடிகார்டியா. பிரடிகார்டியாண்டா என்ன? பிரடிகார்டியா ஹார்ட் பீட் குறைகிறது. சரிதானே. அப்ப ஒரு ப்ரெஷருக்கு பாதிக்கிற ஒரு மருந்து. ப்ரெஷர் கூடின நிலைமையில ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு நாங்க கொடுக்குற மருந்து ஹார்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குத்தானே. அப்ப பிரடிகார்டியா அதுன்ற ஒரு சைடு எஃபெக்டா வேறு. அதை விட இதுக்கு இன்னொரு சைடு எஃபெக்ட் முக்கியமானது ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது கன்ஸ்டிபேஷன். கன்ஸ்டிபேஷன்ன்றது மெலர்ஜிக்கல் நிலைமை. சரிதானே. கன்ஸ்டிபேஷன் இதுக்குரிய ஒரு சைடு எஃபெக்ட். சரிதானே. அத மாதிரி ஆங்கிள் எடிமா. ஆங்கிள் எடிமான்றது என்ன? கால்ல வந்து கீழே ஆங்கிள்ன்றது வந்து கணுக்கால் பகுதி. அதுக்குள்ள அந்த மூட்டுல வந்து வீக்கம் வாரது ஆங்கிள் எடிமா. அப்ப இது முக்கியமா இந்த பிரடிகார்டியா, கன்ஸ்டிபேஷன், ஆங்கிள் எடிமா என்ற சைடு எஃபெக்ட்கள் இதுக்கு இருக்குது. சரிதானே. முக்கியமானது எம்சிக்யூஸ்ல உள்ளதான் சொல்றேன். ஆனா இதே குரூப்ல வர இன்னொரு மருந்து இருக்கு, நிஃபிடிபின். பின் தான் முடியும், அதுவும் நிஃபிடிபின். அதுக்கும் இதே சைடு எஃபெக்டுகள் தான் சேம் வரும். ஆனா அந்த பிரடிகார்டியாண்டு வார இடத்துல சும்மா இப்ப ஒரு நாலேஜுக்கு சொல்றேன். ஆனா நாங்க பின்னுக்கு படிப்போம். இந்த நிஃபிடிபினுக்கு மட்டும் அந்த மிச்ச சைடு எஃபெக்டுகள் எல்லாம் உண்டு. அந்த பிரடிகார்டியான்றது வராம இவருக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு மாற்றம் ஒன்று இருக்குது. ரிஃப்ளெக்ஸ் ட்ரக்கிகார்டியா வரும். ஹார்ட் ரேட் கூடும். அதுல ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஒன்று இருக்கும். அதனால நிஃபிடிபின் அது கேள்வியில வாரது நடுகு. ஏனென்றா உங்களுக்கு தெரியும், கால்சியம் சேனல் புளோக்கர் என்றாலே பொதுவா அதுக்கு ஹார்ட் ரேட் குறையும் என்று ஞாபகம் வச்சிருப்பீங்க. அப்ப நிஃபிடிபினை போட்டு விட்டா அதுவும் கால்சியம் சேனல் புளோக்கர் தானே, அப்ப அதுக்கும் பிரடிகார்டியா தான் பிள்ளையா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த ஸ்டெம் வரும்.
அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நிஃபிடிப்பினுக்கு வந்து பிரடிகார்டியா வராது, ட்ராக்கிகார்டியா வரும். சும்மா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சரிதானே? இப்ப கணக்கை நீங்க குழம்ப வேண்டாம். இப்ப இதுல நான் உதாரணத்துக்கு சும்மா வேணுமெண்டா காட்டுறேன். எங்களோட கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்துக்கு ஒருக்கா போய் பார்ப்போம். இப்போ கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்துல நாங்க படிக்கக்குள்ள ஸ்லைட் வருதோ? வருது. கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்துல பிளட் ப்ரெஷர் கூடுற நிலைமை படிப்போம். எது? ஹைப்பர் டென்ஷன் பார்ப்போம். சரிதானே? ஹைப்பர் டென்ஷன் படிக்கக்குள்ள கால்சியம் சேனல் பிளாக்கர் என்ற ஒரு குரூப் பார்ப்போம். கால்சியம் சேனல் பிளாக்கர் என்ற ஒரு குரூப். கால்சியம் சேனல் பிளாக்கர் அதுக்குள்ளதான் இந்த அமிலோடிபின், நிகாடிபின், நிஃபிடிபின், நிமோடிபின், ஃபெலோடிபின் எல்லாம் வரும். எல்லாம் பின் 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 என்று வரும். கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். அதுல நாங்க அல்பாபெட் ஏல பார்த்து கொண்டிருக்கிறது வந்து இந்த அமிலோடிபின். அப்ப இந்த கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸுக்கு பொதுவான சைடு எஃபெக்ட் வந்து முக்கியமா எம்சிக்யூஸ்ல வாரது என்னென்ன சொன்னா, பிரடிகார்டியா, மற்றது கன்ஸ்டிபேஷன்ன்றது, மெலஜிக்கல், மற்றது ஆங்கிள் எடிமா. ஆங்கிள் எடிமா அதாவது கால் வீக்கம். இதுல யாருக்கு இந்த பிரடிகார்டியான்றது வராம ட்ராக்கிகார்டியான்னு வர்றது யாருக்கு? ஹார்ட் ரேட் கூடுறது, இது இதய துடிப்பு கூடுறது நிஃபிடிப்பினுக்கு, இவருக்கு. சரிதானே? சும்மா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். கேள்வி எல்லாம் இருக்கு. நாங்க கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்துல படிப்போம். இப்ப உங்களுக்கு விளங்கிக் கொள்றது கஷ்டம் இல்லை தானே? சும்மா இப்ப ஒருக்கா இப்படி ஒருக்கா பார்த்துருந்தோம்னா உங்களுக்கு தியரி படிக்கக்குள்ளே இன்னும் ஈஸியா இருக்கும். இதுதான். அப்ப பாருங்க, அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் முக்கியமானது ஹைலைட் பண்ணி இருக்கிறதுகள் நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். எம்சிக்யூல வந்த சைடு எஃபெக்டுகள். சரிதான்? ஆங்கிள் எடிமா, பிரடிகார்டியா, கன்ஸ்டிபேஷன், இதுகள் முக்கியமா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ரைட். இந்த கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸுக்கு உரிய சைடு எஃபெக்ட். கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸுக்கு உரிய சைடு எஃபெக்ட் சும்மா நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளலாம். சும்மா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸுக்கு வந்து கால்சியத்துக்கு காலில் வீங்கும் அந்த மாதிரி சும்மா ஞாபகம் வச்சு கொள்ளும். கால் வீக்கத்தை என்னன்னு சொல்றது? ஆங்கிள் எடிமா. கால்சியம் கல்லு இறுக்கமானதை நீங்க ஞாபகம் வச்சிருக்கலாம். கால்சியம் மலச்சிக்கல் இறுக்கமா போற நிலைமையை தான் என்னன்னு சொல்றது? கன்ஸ்டிபேஷன். இதெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை. இது சும்மா ஒரு ஐடியாவே சொல்றேன். நான் இதுகளெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே படிக்கணும். என்ன செய்யறது நானே சொல்ல வேண்டி கிடக்கு. சரி, அப்ப அது நீங்களே ஏதோ ஒரு ஐடியா போட்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எல்லாம் நான் சொல்லலாதானே. ஏதோ ஒரு ஐடியா போட்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இதுதானே கால்சியம். அதையும் கால்சியம் தெரியும் தானே. கல்லுண்டா இறுக்கமான கன்ஸ்டிபேஷன் ஞாபகம் வச்சிருக்கலாம். அதே மாதிரி கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் ஹைப்பர் டென்ஷனுக்கு பாதிக்கிறபடியா அதை குறைக்கிறதுக்கு பாதிக்கக்குள்ள ஹார்ட் ரேட் குறையும், பிரடிகார்டியா. ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு அதுக்குள்ள சின்ன வித்தியாசம் இருக்குது. பிரடிகார்டியா வராம ட்ராக்கிகார்டியா வரும். யாருக்கு? அங்க நிஃபிடிப்பினுக்கு. என்னன்னு சொல்றதாத ரிஃப்ளெக்ஸ் ட்ராக்கிகார்டியா என்று சொல்லுவோம். சரிதான்? நிஃபிடிப்பினுக்கு ரிஃப்ளெக்ஸ் ட்ராக்கிகார்டியான்னு ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி, கணக்கு அதுக்குள்ள யோசிக்க தேவை. ரைட். இதுல நாங்க இந்த அமிலோடிபின் தான் ஆல்பாபெட் ஏல பாக்குறோம் இப்ப. சரிதானே? அமிலோடிபின் இவர்
calcium channel blocker. Right. அப்போ இது ஆன்டி ஹைப்பர்டென்சிவா பாவிக்கலாம். அத மாதிரி இந்த அஞ்சைனாதுகளுக்கும் பாவிக்கிறது. இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ்லயும் அதுவும் பார்ப்போம் நாங்கள். கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் பாவிக்கலாம். ரைட். அடுத்தது 23வது அமாக்சிசிலின். இது பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அமாக்சிசிலின்ன்றது ஒரு ஆன்டிபயோட்டிக். அமாக்சிசிலின்ன்றது ஒரு ஆன்டிபயோட்டிக். இது நார்மலா கேப்சியூல் வரும் 250 மில்லிகிராம்ல வரும், 500 மில்லிகிராம் வரும் கேப்சியூல். அத மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியது 125 மில்லிகிராம், 250 அரைவாசி 125 மில்லிகிராமும் வாரது. 125 மில்லிகிராம். அது வந்து கேப்சியூலா வாரது இல்லை, அது வந்து டேப்லெட்டா வரும். அது வந்து அந்த 125 மில்லிகிராம்ன்றது டேப்லெட்டா வாரது. அதே மாதிரி சிறப்பா வரைக்குள்ள இந்த 125 மில்லிகிராம் மாதிரி அந்த ஸ்ட்ரென்த்ல தான் வரும். சிறப்பா வரைக்குள்ள 125 மில்லிகிராம் பெர் 5 ml. அதாவது சிறப்பை கரைச்சோம்னா இப்போ அமாக்சிலின் வந்து பவுடரா தான் வரும். ஏன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கரைஞ்ச நிலையில வந்து அன்ஸ்டேபிள். ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கரைஞ்ச சொல்யூஷனா இருக்கக்குள்ள வந்து கரைச்ச நிலையில இருக்கக்குள்ள அது அன்ஸ்டேபிள், குயிக்கா பழுதா போயிடும். அதனால அது ட்ரை பவுடரா தான் வரும். ட்ரை பவுடர்ன்றது வந்து காஞ்ச நிலையில உள்ள பவுடரா தான் வரும். அதை நீங்க பாவிக்கிறதுக்கு முதல் சுட்டார்ன தண்ணியில கரைச்சி போட்டு பாவிக்கிறது. அதேமா ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பவுடரா தான் கரைச்சி போட்டு பாவிக்கிற மாதிரி தான் வரும். அது என்னென்று வரும்னா அது நீங்க கரைச்சா பிறகு அதுல 5 மில்லி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 125 மில்லிகிராம் அமாக்சிசிலின் கிடைக்கும்ன்றதான் அந்த அமாக்சிசிலின் சிறப்புன்ற ஸ்ட்ரென்த்தா வரும். சரிதானே? பொதுவா இந்த நாங்க பெனிசிலின் படிக்கல. பெனிசிலின் குரூப்புக்குள்ள தான் நினைமா இந்த அமாக்சிசிலின் வரும். பெனிசிலின் குரூப்புக்குள்ள தான் இந்த அமாக்சிசிலின் வரும். பெனிசிலின் குரூப்புக்குள்ள நாங்க நரோ ஸ்பெக்ட்ரம் மற்றது ப்ரோட் ஸ்பெக்ட்ரம்னு படிப்போம். நரோண்டா என்ன, ப்ரோட்ண்டா என்ன? நரோ விசாலமான. ஓ, நரோண்டா ஒடுங்கிய குறைஞ்ச அளவு அண்டைக்குள்ள குறிப்பிட்ட ஒரு சில ஆர்கானிசத்தை மட்டும் கில் பண்ணக்கூடிய மருந்துகளை வந்து நரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்றது. நரோண்டா கொஞ்சம் தான். ப்ரோட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்னா அது எல்லா வகையான பாக்டீரியாவையும் அழிக்கக்கூடியது. ப்ரோட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக். இந்த அமாக்சிசிலின் வந்து ஒரு ப்ரோட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக். எல்லா வகையான பாக்டீரியாக்களையும் அழிக்கக்கூடிய ஒரு மருந்து. சரிதானே? இந்த அமாக்சிலின் வந்து ஒரு ப்ரோட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்குள்ள வரும். பொதுவா இந்த பெனிசிலின் மற்றது அதை மாதிரி இப்போ நீங்க குழம்பத்தவையில கணக்க செபலோஸ்போரின் ஒரு குரூப் அதுகள் வந்து இந்த பீட்டா லெக்டம் ஆன்டிபாக்டீரியல் என்ற ஒரு குரூப்புக்கு வரும். பீட்டா லெக்டம் ஆன்டிபாக்டீரியல் என்ற ஒரு குரூப்புக்குள்ள வரும். சரிதானே? ரைட். அதுதான் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பீட்டா லாக்டம் என்ற குரூப்புக்குள்ள வரும் அமாக்சிசிலின் அதுகள். இப்ப என்ன பிரச்சனைன்னா இது ஒரு ப்ரோட் ஸ்பெக்ட்ரமா இருந்தாலும்
ஆனா சில பாக்டீரியாக்கள் வந்து இந்த பீட்டா லாக்டம் என்ற இந்த மருந்துகளை அழிவடைய செய்யக்கூடிய ஒரு என்சைமை உருவாக்கக்கூடிய சில பாக்டீரியாக்களும் இருக்கு. இதுதான் அன்மியூட் பண்ணிருக்கிறீங்க, பார்த்து மியூட் பண்ணுங்க. சரிதானே? இப்ப இந்த நான் இப்ப அமாக்சிசிலின் பாக்குறோம். அமாக்சிசிலின் அது ஒரு ஆன்டிபயோட்டிக்னு சொல்றோம். அமாக்சிசிலின் இதுதானே அமாக்சிசிலின். மருந்து சரிதானே அமாக்சிசிலின் சொல்றோம். இது ஒரு என்ன மருந்து? பீட்டா லாக்டம் ஆன்டி பாக்டீரியல். பீட்டா லாக்டம் ஆன்டி பாக்டீரியல் குரூப்புக்குள்ள வரப்போகுது இந்த அமாக்சிசிலின். சரிதானே? ரைட். இது பொதுவா எல்லா பாக்டீரியாக்களையும் அழிக்கும். பொதுவா எல்லா பாக்டீரியாக்களையும் அழிக்கும்னா இதை நாங்க என்னென்று சொல்லுவோம்? பொதுவா எல்லா பாக்டீரியாக்களையும் அழிக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரத்தை என்னென்னு சொல்றோம் நாங்க? ப்ரோட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் என்று சொல்லலாம். இதை நாங்க அங்கால ஆன்டி இன்ஃபெக்டிவ் ஒரு கட்டத்துக்குள்ள படிப்போம், யோசிக்க தேவையில்லை. சும்மா இப்ப உங்களுக்கு ஒரு அந்த அமாக்சிலின் ஒரு மருந்து இருக்கு, இப்படி இருக்குன்றதை இன்ட்ரடியூஸ் பண்றோம், அவ்வளவுதான். நீங்க கணக்கை யோசிக்க தேவையில்லை. அப்புறம் 2ஆம் தரம் படிப்போம். இது தியரி கிளாஸ் இல்லை தானே, இது ஒரு அடிஷனல் உங்களுக்கு மருந்துகளை பழக்கப்படுத்துறதுக்காக எக்ஸ்ட்ராவா செய்கிற ஒரு கிளாஸ் தான். இதுதானே? அதை பற்றி நீங்க யோசிக்க தேவையில்லை. மருந்துகள் இதுல உங்களுக்கு பேர்கள் பிடிபடுது இல்லை, சொல்ல வருது இல்லையான்ட்டு யோசிக்க கூடாது. ரைட். அப்ப இது ஒரு ப்ரோட் ஸ்பெக்ட்ரம். ப்ரோட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக். ஆனா சில பாக்டீரியாக்கள் வந்து என்ன செய்யும்னா பீட்டா லாக்டமேஸ் என்று நாங்க சொல்றது என்னமா இந்த என்சைம்ஸ் நொதியங்கள். பீட்டா லாக்டமேஸ் என்ற ஒரு என்சைம் வந்து சில பாக்டீரியாக்கள் சுரக்கும். பீட்டா லாக்டமேஸ் என்ற நொதியத்தை சில பாக்டீரியாக்கள் சுரக்கும். அது என்ன செய்திருமெண்டா இந்த அமாக்சிலினை வந்து மருந்தை அழிவடைய செய்து, அமாக்சிலின் மருந்தை வந்து அழிவடைய செய்து போட்டு அந்த பாக்டீரியா அப்படியே இருக்கும். அப்ப இந்த பீட்டா லாக்டமேஸ உருவாக்கக்கூடிய இப்படியான இந்த மாதிரியான பாக்டீரியாக்களை யாரால அழிக்க முடியாம இருக்கும்? இந்த பீட்டா லாக்டம் என்ற குரூப்புக்குள்ள வரப்போற இந்த அமாக்சிலினால அழிக்க முடியாம இருக்கு. பொதுவா மற்ற பீட்டா லாக்டமேஸை ப்ரொடியூஸ் பண்ணாத மிச்ச எல்லா மருந்துகளையும் அழிக்கும், மிச்ச எல்லா பாக்டீரியாவையும் அழிக்கும். ஆனா இந்த பீட்டா லாக்டமேஸை ப்ரொடியூஸ் பண்ற ஆர்கானிசம் இருந்தா அவரை இவரால அழிக்க முடியாது. அப்ப சிலவள அமாக்சிலின் இப்போ நார்மலா பிரிஸ்கிரிப்ஷன்ஸ்ல பார்த்துருப்பீங்க. நார்மலா அமாக்சிலினை கொடுத்து பார்ப்பினும் அது கொடுத்து பார்த்தும் வேலை செய்யலைன்னா ஒக்மெண்டின் ஒன்று கொடுப்பீங்க. ஒக்மெண்டின் அதுல என்ன இருக்குமெண்டா அமாக்சிலின் ஓட ஒக்மெண்டின் அதுல வந்து அமாக்சிசிலின் பிளஸ்
கிளவியூலானிக் ஆசிட், ஆசிட் அல்லது கிளவினேட் என்று சொல்லலாம். ஏட் என்று சொல்றது ஆசிட் தெரியும் தானே உங்களுக்கு, கிளவினேட் என்று சொல்லலாம் அல்லது கிளவிலானிக் ஆசிட். அப்படி ரெண்டையும் சேர்ந்தது, ரெண்டும் சேர்ந்தா என்னன்னு சொல்லுவோம், கோ அமோக்சி கிளேவ். அமோக்சி என்ற இந்த பெயரையும் கிளேவ் என்ற இதையும் சேர்த்து அமோக்சி கிளேவ், ரெண்டும் சேர்ந்ததுன்றபடியா கோ. அமோக்சிலினும் கிளவிலானிக் ஆசிட்டும் சேர்த்தது. அப்ப இவர் வந்து இந்த அமோக்சிலின் வந்து என்ன செய்கிறார், இந்த பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு போறார். பாக்டீரியா அழிக்கிறதுக்கு போக பாக்டீரியா என்ன செய்கிறார், இவர் அமோக்சிலின் வந்து பீட்டா லாக்டம் குரூப்புக்குரிய ஒரு ஆன்டிபயோட்டிக். அப்ப இந்த பாக்டீரியா என்ன செய்யும், பீட்டா லாக்டமேஸ் என்ற என்சைமை சுரந்து அந்த அமோக்சிலினை அழிச்சு போடுவார். அழிச்சு போட்டு அவர் உயிரோட இருப்பார். இப்ப இந்த அமோக்சிலினுக்கு அவரோட ஒரு ஃப்ரெண்டை அனுப்பி விடுறாரு. அமோக்சிலினோட ஒரு ஃப்ரெண்டை அனுப்பி விடுறாரு. அந்த ஃப்ரெண்ட் தான் யாரு, கிளவிலானிக் ஆசிட் என்ற ஒரு ஆள். கிளவிலானிக் ஆசிட். இப்ப இந்த கிளவிலானிக் ஆசிட் என்ன செய்வார் என்றா, இந்த அமோக்சிலினை அழிக்கிறதுக்காக அந்த பாக்டீரியா சுரக்கிற பதார்த்தம் என்னது, எது என்னத்தை சுரக்குது அமோக்சிலினை அழிக்கிறதுக்காக அந்த பாக்டீரியா, பீட்டா லாக்டமேஸ். பீட்டா லாக்டமேஸ் என்ற ஒரு நொதியத்தை சுரக்குது. அத இந்த ஃப்ரெண்ட் போய் என்ன செய்வார், மறைச்சு வச்சிருப்பார். மறைச்சு யாரை காப்பாத்துவார், இந்த அமோக்சிலினை காப்பாத்துவார், தன் ஃப்ரெண்டை காப்பாத்துவார். காப்பாத்த இந்த அமோக்சிலின் என்ன செய்வார், பாக்டீரியாவை கில் பண்ணுவார். அப்ப இந்த கிளவிலானிக் ஆசிட் வந்து ஒரு சூசைட் இன்ஹிபிட்டர், அதாவது ஒரு பீட்டா லாக்டமேஸ் இன்ஹிபிட்டரா அந்த என்சைமை வந்து இன்ஹிபிட் பண்ணுவார். அந்த நொதியத்தை வந்து தடுத்து வச்சு கொள்ளுவார். தடுத்து வச்சு கொண்டா அமோக்சிலின் அழிவடையாமல் அந்த நேரடியா போய் பாக்டீரியாவை கில் பண்ணும். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அடிக்கிறது. அதான் கோ அமோக்சி கிளேவ்னு சொல்றோம். இப்ப பொதுவா நீங்கள் பார்த்திருப்பீங்க, பிரிஸ்கிரிப்ஷன்ல அமோக்சிலின் எழுதினா எழுதி 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 கொடுத்து பார்த்து ஒன்றும் வேலை செய்யலைன்னா அடுத்த கடைசி கட்டம் ஒக்மெண்டின் என்ற மருந்து, அது கோ அமோக்சி கிளேவ். அதுல இருக்கிறது இந்த அமோக்சிலின் பிளஸ் கிளவிலானிக் ஆசிட் தான் கொடுத்தா மாறுது. அங்க ஏதோ உள்ளுக்கு இந்த பீட்டா லாக்டமேஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் உடம்புக்குள்ள இருந்திருக்கு. அதனால போட்ட அமோக்சிலினை அழிச்சு கொண்டு இருந்திருக்கு. அப்ப நாங்கள் இந்த கோ அமோக்சி கிளேவ் அவர் அமோக்சிலினை ஃப்ரெண்டோட சேர்த்து அனுப்பி விட அந்த பாக்டீரியா அழிஞ்சிட்டு. ஏன், இந்த ஃப்ரெண்ட் என்ன செய்தவர், அந்த அமோக்சிலினை அழிச்ச என்சைமை தடுத்து வச்சிருந்தது. சரிதான், ரைட். அப்ப பாக்டீரியா அழிஞ்சிட்டு. அப்ப கொஞ்சம் பவர் கூட என்று சொல்லுவீனம், இதுல பவர் கூடி நம்ம இருந்து கொடுத்துருக்கேன் சொல்லுவீங்க. இந்த அமோக்சிலின் பிளஸ் கிளவிலானிக் ஆசிட் சேர்ந்த மருந்து. இது அநேகமா வந்து 375 மில்லிகிராம். இது பொதுவா வந்து 375 மில்லிகிராம் நீங்க பார்த்திருப்பீங்க. 375 மில்லிகிராம்ல இருக்கும், 625 மில்லிகிராம்ல இருக்கும். இது கணக்கு ஒன்றும் யோசிக்கிறதுக்கு இல்லை. இது கணக்கு ஒன்றும் யோசிக்கிறதுக்கு இல்லை. அமோக்சிலின் நார்மலா என்னென்ன மில்லிகிராம்ல கேப்சியூல் வாரது? அமோக்சிலின் 250 250 500 250 மில்லிகிராம் கேப்சியூல் நான் சொல்றேன். 250 மில்லிகிராம், மற்றது 500 மில்லிகிராம்ல கேப்சியூல் வாரது. அதோட அந்த அமோக்சிலினை காப்பாத்துறதுக்கு அந்த கொடுக்குற அந்த ஃப்ரெண்ட் அளவு மாற போறது இல்லை. அந்த ஃப்ரெண்ட் அளவு மாற போறது இல்லை. அந்த ஃப்ரெண்ட் அளவு வந்து 125 தான் இருக்கு. 125 மில்லிகிராம். அந்த ஃப்ரெண்ட் அளவு 125 மில்லிகிராமா தான் இருக்கும். அது மாறாது. இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த அமோக்சிலின் 250 பிளஸ்
125 கோ அமோக்சிக்லேவ் எத்தனை மில்லிகிராமா இருக்கும்? எவ்வளவு? 375. அதுதான் அந்த ஒக்மெண்டின் என்று சொல்ற அந்த கோ அமோக்சிக்லேவ் 375 வருதுண்டா அர்த்தம் என்னண்டா 250 மில்லிகிராம் அமோக்சிசிலினும் 125 மில்லிகிராம் அந்த ஃப்ரெண்ட் கிளேவுலானிக் ஆசிட். அதே மாதிரி ஒக்மெண்டின் 625 வந்ததுன்னா என்ன அர்த்தம்? இந்த 500 மில்லிகிராம் அமோக்சிலினும் அந்த 125 மில்லிகிராம் ஃப்ரெண்டும் யாரு? கிளேவுலானிக் ஆசிட். 500 125 625. அந்த 125ன்றது மாறாது, அந்த மருந்தின் அளவு தான் மாறும். அந்த அந்த நொதியத்தை தடுக்க போற அந்த ஃப்ரெண்டின் அளவு மாறாது, அது 125 தான் இருக்கும். பாக்டீரியாவை கில் பண்ண போற அமோக்சிலின் தான் கூடும். 250 மில்லிகிராம் 250 பிளஸ் 125 375. அத மாதிரி 500 500 பிளஸ் 125 625. அப்ப இந்த கோ அமோக்சிக்லேவ் பற்றி ஓரளவு சொல்லிட்டேன், சரிதானே? ரைட். அதுதான் உங்களுக்கு அடுத்ததா இருக்கிறது 24வதா இருக்கிற மருந்து, சரிதானே? 24வதா இருக்கிறது வந்து அமோக்சிசிலின் பிளஸ் கிளேவுலானிக் ஆசிட் கோ அமோக்சிக்லேவ். மற்றது அம்போட்டரசின் பி என்றது ஆன்டிஃபங்கல், சும்மா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அங்கால நாங்க பார்ப்போம். ஆம்பிசிலின் என்றதும் இந்த அமோக்சிலின் மாதிரி தான், ப்ரோட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக். அதை பற்றி சொல்லிட்டேன் தானே? ரைட். அடுத்தது 27வது ஏக்வஸ் கிரீம். 27வது ஏக்வஸ். ஏக்வா அல்லது அக்வாண்டா என்னத்தை குறிக்கும்? ஏக்வஸ் நீர், வாட்டரை குறிக்கும். ஏக்வான்றது நீரை குறிக்கும், ஒரு நீர்த்தன்மையானது. வாட்டர் ஒரு நீர்த்தன்மையானதுண்டா கூட கூட வறண்ட தோல் வார நிலைமை ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். வறண்ட தோல் வார நிலைமை ட்ரை எக்ஸிமா. இப்ப எக்ஸிமால 2 வகை இருக்கு, வெட் எக்ஸிமா மற்றது ட்ரை எக்ஸிமா. வெட் எக்ஸிமான்றது ஊசிங், அதாவது வெட்டண்டா ஈரம், அது ஊஸ் பண்ணி கொண்டு இருக்கு, அதாவது நீரா வடிஞ்சு கொண்டு இருக்கு, அது வெட். ட்ரை எக்ஸிமான்றது வந்து அது வறண்டு போய் இருக்கு. அப்ப அப்படியான நிலைமையில கூட கொஞ்சம் நீர் அந்த வெசலின் பூசுற மாதிரி. ஏக்வஸ் கிரீமும் கிட்டத்தட்ட அது வெசலின் மாதிரி தான் இருக்கு. ஏக்வஸ் கிரீம் அதை பூசுறது அந்த தோலை ஒரு எமோலியன், சரிதான்? எமோலியன். இப்ப வேணும்னா எங்களோட டெர்மட்டாலஜியை எடுத்து காட்டுறேன். டெர்மட்டாலஜி ஸ்லைட் எடுத்து காட்டுறேன். ஸ்லைட் வருதோ? ஸ்லைட் வருது தானே? வருது. ரைட். அப்ப இதுல வந்து டொப்பிக்கல்னா வெளியில பூசுற மருந்துகளை சொல்றது. டொப்பிக்கல் எமோலியன். இப்ப நீங்க சும்மா சொல்லுங்க ஆகும், ஒரு இது எமோலியன் ஆக்ஷன்ன்றது வந்து ஈரழிப்பு தன்மையை கொடுக்க போற ஒரு ஆக்ஷனை வந்து எமோலியன் சொல்லுவோம். ஈரத்தன்மையை அகத்துறிஞ்சிற ஆக்ஷனை வந்து அஸ்ட்ரிஞ்சன் சொல்லுவோம், சரிதானே? ஈரழிப்பு நீர்த்தன்மையை வந்து அகத்துறிஞ்சிற தன்மையை அஸ்ட்ரிஞ்சன் சொல்லுவோம். நீர்த்தன்மை இல்லாத இடத்துல நீர்த்தன்மை ஈரழிப்பு தன்மையை கொடுக்கறது எமோலியன் சொல்லலாம். இப்ப எனக்கு சொல்லுங்க, வெட் எக்ஸிமாவுக்கு எந்த ஆக்ஷன் உள்ள மருந்து கொடுக்கணும்? வெட் எக்ஸிமாவுக்கு என்ன ஆக்ஷன்? அஸ்ட்ரிஞ்சன். அஸ்ட்ரிஞ்சன். அத மாதிரி ட்ரை எக்ஸிமாவுக்கு
எமோலியன். இப்ப இந்த எமோலியன்னா கொஞ்சம் அந்த வறண்ட தோல் அதுகளை கொஞ்சம் அந்த நீர்த்தன்மையை கொடுக்கும். சரிதானே? ஸ்கின் டேமேஜ் ஆகாம. சரி, இப்ப இதுல நாங்க அதுல இணையமா டாபிக்கல் அஸ்ட்ரிஞ்சன் ஒரு இந்த இப்படிதான் நாங்கள் படிப்போம் இணையமா. இப்படி ஒவ்வொரு ஆக்ஷன் உள்ள மருந்துகள் டெர்மட்டாலஜில படிப்போம். பாக்டீரியாவுக்கு, ஃபங்கஸுக்கு, வைரஸுக்கு, ப்ரூரைட்டிஸ் அப்படி படிக்கக்குள்ள டாபிக்கல் அஸ்ட்ரிஞ்சன்ஸ்ன்றது கூட நாங்க வெட் எக்ஸிமாவுக்கு பாவிப்போம். டாபிக்கல் எமோலியன்ன்றது வந்து ட்ரை எக்ஸிமாவுக்கு பாவிப்போம். இப்ப இந்த வெட் எக்ஸிமாவுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இந்த பொட்டாசியம் பெர்மங்கனேட் KMNO4 கொண்டிஸ்ன்னு சொல்லுவீங்க. அதுக்கு அஸ்ட்ரிஞ்சன் ஆக்ஷன் இருக்கு. இப்ப கொண்டிஸ் வந்து தண்ணியில கரைச்சி போட்டு அதை கால் கழுவுறது, அதுக்கு அஸ்ட்ரிஞ்சன் ஆக்ஷன் இருக்கு. வீப்பிங் எக்ஸிமான்னு சொல்றது ஊசிங், அதான் நீர்த்தன்மையான எக்ஸிமா. இப்ப நீங்க கணக்கு நான் சொல்ற மாதிரி இருக்கிற அங்கால மெல்ல மெல்ல நீங்க மறந்து என்னத்துக்கு பாதிக்கிறதுன்றத ஞாபகம் இருக்கு. ஒரு நீர் வடிகிற ஒரு எக்ஸிமாவா இருந்தா அஸ்ட்ரிஞ்சன் ஆக்ஷன் உள்ள இந்த கொண்டிஸை பாவிக்கலாம். அத மாதிரி ஒரு ட்ரை எக்ஸிமாவா இருந்தா ஒரு ஈரழிப்பு தன்மை, நீர்த்தன்மையை கொடுக்கக்கூடிய இந்த ஏக்குவஸ் கிரீம் அதுகள் பூசலாம். ரைட். அப்ப ஏக்குவஸ் கிரீமுக்கு எமோலியன் ஆக்ஷன் இருக்குன்றது உங்களுக்கு ஓரளவு கிளியர் ஆகி இருக்கும். இப்ப உங்களுக்கு ஏக்குவஸ் கிரீம் சரிதானே? ஏக்குவஸ் கிரீம். அடுத்த 28வது வந்து அஸ்கோபிக் ஆசிட். அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்க OLA படிச்சிருப்பீங்க. அஸ்கோபிக் ஆசிட்ன்றது விட்டமின் சி. அஸ்கோபிக் ஆசிட்ன்றது விட்டமின் சி. அது ஸ்கேவி அதுகள் போட்டிருக்கு. அதுக்கு அந்த ஹீலிங் ப்ராப்பர்ட்டி அதுகள் எல்லாம் இருக்கு. அஸ்கோபிக் ஆசிட்னா அல்பாபெட் ஏ தானே பாக்குறோம். அப்ப ஏல அஸ்கோபிக் ஆசிட் வந்து விட்டமின் சி என்று தெரிஞ்சா சரி. ரைட். அதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு. ரைட். அடுத்தது அட்டினலோல். அட்டினலோல் கணக்கா யோசிக்க தேவையில்லை. நாங்கள் அடுத்தது நர்வஸ் சிஸ்டம் தான் படிக்க போறோம். அந்த நர்வஸ் சிஸ்டத்துல சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துல படிப்போம். இது சரிதானே? சிம்பத்தட்டிக் இது ப்ரெஷருக்கு தான் பாவிக்கிற நர்வஸ் சிஸ்டத்துல படிப்போம். ப்ரெஷருக்கு பாவிக்கிறது என்ன செய்யும்னா அது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை பிளாக் பண்றதன் மூலம் ப்ரெஷரை குறைக்கும். சிம்பத்தட்டிக் ஒரு ஃபைட் அண்ட் ஃபிளைட் கண்டிஷன்ல படபடத்து வார நிலைமை தானே சிம்பத்தட்டிக். அப்ப அதை பிளாக் பண்ணினா ப்ரெஷர் குறையும். அப்ப சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துல நான் திரும்ப 2-3 இடத்துல மென்ஷன் பண்ணிட்டேன். என்னென்ன ரிசெப்டர் இருக்கு சிம்பத்தட்டிக்? ஆல்பா பீட்டா சரிதானே? சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துல ஆல்பா பீட்டா. அதுல கூட எங்கட ஹார்ட்ல லங்ஸ்ல இருக்கிற ரிசெப்டர்ஸ் எல்லாம் என்ன வகைக்குரியது? பீட்டா சரிதானே? ஹார்ட்ல லங்ஸ்ல. அதனாலதான் அஸ்மாவுக்கு நாங்கள் என்ன செய்யறாங்க, அஸ்மா இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து பீட்டா 2 ரிசெப்டரை தூண்டி சுவாச குழாயை விரிக்கிறது. சல்பியூட்டமோல், வெண்டோலின் என்று சொல்லுவீங்க. வெண்டோலின் முட்டுக்கு பாதிக்கிற குளுசை என்ன செய்யும், இந்த பீட்டா 2 ரிசெப்டரை தூண்டி உங்களோட சுவாச குழாயை விரிக்க மூச்சு எடுக்கிறது ஈஸியா இருக்கு. வெண்டோலின் என்று சொல்லுவீங்க. அந்த பிங்க் கலர் குளுசை அல்லது பம்மில் அடிக்கிறது. அஸ்தலின் அடிப்பீங்க, அந்த அடிக்கிற அந்த இன்ஹேலர்ல அடிக்கிறது. சல்பியூட்டமோல் அது பீட்டா 2 ரிசெப்டரை தூண்டி சுவாச குழாயை விரிக்கும். அப்ப மூச்சு எடுக்கிறது ஈஸியா இருக்கும். ரைட். அத மாதிரி இந்த பீட்டா 2 ரிசெப்டர் தூண்டப்பட்டதுன்னா எங்களோட ஹார்ட் ரேட் அதுகள் எல்லாம் கூடும். ஏன்னா ஹார்ட்லயும் அதே ரிசெப்டர் இருக்குதானே, ஹார்ட்லயும் அதே ரிசெப்டர்ஸ் இருக்குது. அப்ப ஹார்ட் ரேட் அதுகள் எல்லாம் கூடும். அதால இந்த சல்பியூட்டமோல் முட்டுக்கு பாவிக்கிற அந்த மருந்துக்கு
பல்பிட்டேஷன் சரிதானே, ட்ரைக்கிகார்டியா மற்றது ட்ரெமர் அதுகள் சைடு எஃபெக்டாகவும் வரலாம் சரிதானே. ரைட், அது இருக்கட்டும். இப்போ எனக்கு சொல்லுங்க, ஒரு ஹைப்பர் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஹார்ட்டில் இருக்கிற அந்த பீட்டா ரிசெப்டரை ப்ரெஷர் கூட இருக்கு, அவருக்கு ப்ரெஷர் கூட இருக்கிற ஒரு ஆளுக்கு அந்த ஹார்ட்டில் அந்த சிம்பதட்டிக்னா இன்னும் தூண்டுறது, ஹார்ட் ரேட்டை சுருக்கத்தை தூண்டி பிளட்டை கூட பண்ற அந்த செயற்பாடு பீட்டா ரிசெப்டர் தூண்டினான். இப்ப ப்ரெஷர் கூடின ஒரு ஆளுக்கு அந்த ரிசெப்டரை என்ன செய்யும்? இன்ஹிபிட்டர். ஓ, அப்ப அந்த ஹார்ட் சுருக்கத்தை தூண்டுற அந்த ரிசெப்டரை நாங்கள் பிளாக் பண்ணினோம்னா கொஞ்சம் அதுகள் எல்லாம் குறையும். அப்ப ப்ரெஷர் என்ன செய்யும்? குறையும். பீட்டா பிளாக்கர் என்ற ஒரு குரூப்புக்குள்ள நாங்கள் பார்ப்போம் நர்வஸ் சிஸ்டத்துல. அப்ப பீட்டா ரிசெப்டரை நாங்க பிளாக் பண்ணி விட என்ன நடக்கும்? ஹார்ட் ரேட்டுகள் குறையும், அந்த அநேகமா அந்த பிளட் வெசல்ஸ்லயும் கொஞ்சம் ஆக்ட் பண்ணும், இருந்தாலும் கூடின அளவுல இந்த ஹார்ட்லயும் வேலை செய்யும் சரிதானே. அப்ப பீட்டா பிளாக்கரை பாவிச்சு நாங்க ப்ரெஷரை குறைக்கிறோம். இப்ப இப்ப ஒரு ஆள் சொல்லுங்க, சாகினி அன்மியூட் பண்ணுங்க. ரைட், இப்ப நாங்க அஸ்மாவுக்கு என்ன செய்கிறோம்? பீட்டா ரிசெப்டரை அஸ்மாவுக்கு என்ன செய்கிறோம்? அஸ்மா பேஷண்ட்டுக்கு தூண்டுறோமா பிளாக் பண்றோமா? தூண்டி விடுறோம். தூண்டி விட சுவாச குழாய் விரியுது. சரி, ஏன்னா அவருக்கு வந்து ஏற்கனவே அதாவது முட்டுன்றது வீசிங் கண்டிஷன் வந்து அவருக்கு சுவாச குழாய் வந்து சுருக்கமா இருக்குது, மூச்செடுக்க அந்தரப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப அதை விரிச்சு விடணும்னுட்டு பீட்டா ரிசெப்டரை தூண்டி விட விரியுது. சரி, அப்ப ஆஸ்மா சுகமாகுது. சரி, இப்ப ப்ரெஷர் இருக்கிற ஒரு ஆளுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டி இருக்கு? ப்ரெஷர் இருக்கிற ஆளுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டி இருக்கு? பீட்டா ரிசெப்டரை என்ன செய்ய வேண்டி இருக்கு சாகினி? ப்ரெஷர் இருக்கிற ஆளுக்கு தூண்ட வேண்டி இருக்கா, பிளாக் பண்ண வேண்டி இருக்கா? பிளாக் பண்ண வேண்டி இருக்கு. இப்ப எனக்கு சொல்லுங்க, என்ன வருத்தம் இருக்கிற ஒரு ஆளுக்கு ப்ரெஷரும் இருக்கக்குள்ள நாங்க இந்த பீட்டா பிளாக்கரை பாவிக்கலாம்? ரைட், வீசிங் முட்டு இருக்கிற, அதாவது வீசிங் அஸ்மா இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு ஹைப்பர் டென்ஷன் ப்ரெஷரும் இருக்கக்குள்ள நாங்க இந்த பீட்டா பிளாக்கரை பாவிக்க முடியாது. ஏன்? அது பீட்டா ரிசெப்டரை பிளாக் பண்ணித்தான் ப்ரெஷரை குறைக்க போகுது. அப்ப என்ன செய்யும்? எங்களோட சுவாச குழாயை இன்னும் சுருக்கி விட்டுரும். சுவாச குழாயை விரிக்கணும்னா பீட்டாவை தூண்டணும். சிம்பதட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை தூண்டினாதான் சுவாச குழாய் விரிஞ்சு மூச்சு கூட போய் வரும். ஏற்கனவே சுருங்கி போயிருக்கு, அஸ்மா பேஷண்ட்டுக்கு ஏற்கனவே சுருங்கி போயிருக்குது. அவருக்கு ப்ரெஷர் இருக்குன்னு போட்டு நாங்க பீட்டா பிளாக்கரை கொடுத்து கூட ப்ரெஷரும் குறையும், அதே மாதிரி சுவாச குழாய் சுருங்கி இருக்கிறது இன்னும் சுருங்கி போய் மூச்சு எடுக்க இல்லாம அங்காட கடும் ஆபத்தாகவும் போயிடும். அப்ப இந்த பீட்டா பிளாக்கர்ஸ்ன்றது அஸ்மா நிலைமையில வந்து கண்ட்ரா இண்டிகேஷன் என்ன? கொடுக்கவே கூடாது. ஷுட் நாட் பி கிவன், கொடுக்க கூடாது. இந்த பீட்டா பிளாக்கர்ஸுக்கும் ஆஸ்மாவுக்கும் இதான் தொடர்பு. பீட்டா பிளாக்கர்ஸ் இப்ப டேப்லெட்டா மட்டும் இல்லை, இப்ப ஐ ட்ராப்ஸ்களும் மாறுது. இப்ப இது நார்மலா பிளட் ப்ரெஷர் கூடுற கண்டிஷனை வந்து என்னன்னு சொல்றது? ஹைப்பர் டென்ஷன். அத மாதிரி ஐயில ப்ரெஷர் கூடுற நிலைமை என்னன்னு சொல்றது? குளுக்கோமா. ஐயில ப்ரெஷர் கூடுற கண்டிஷன் நாங்க முன்னுக்கு கொண்டு படிச்சுனாங்க இல்லை, முன்னுக்கு அசெட்டசோலமைட் குளுக்கோமாவுக்கு பாவிக்கிறது அந்த மாதிரி. இப்ப ஐ ப்ரெஷர் கூடுற நிலைமைக்கும் இந்த அங்கேயும் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் பாவிக்கிறது. பீட்டா பிளாக்கர் அதுவும் OLOL வரும் சரிதானே.
அட்டனலோல் மாதிரி, இன்னொன்றது டிமலோல். சரிதானே? டிமலோல்ன்றது ஐ ட்ராப்ஸ் இருக்கு, டிமலோல்ன்றது வந்து ஐ ட்ராப்ஸ் இருக்கு. இப்ப சொல்லுங்க, ஒரு அஸ்மா இருக்கிற பேஷண்ட்டுக்கு இப்ப அது ஐ ட்ராப்ஸா தானே இருக்கு, விடலாமா யாராவது? இப்ப டேப்லெட் போடக்கூடாதுன்னு சொல்ற மருந்து கொடுக்க கூடாது, அதாவது ப்ரெஷருக்கு பீட்டா கொடுக்குற பீட்டா பிளாக்கரை அஸ்மா இருக்கிற பேஷண்ட்டுக்கு ப்ரெஷர் இருக்கேக்குள்ள ப்ரெஷருக்காக கொடுக்க கூடாது. இப்ப ஐ ப்ரெஷர் இருக்குது, குளுக்கோமா இருக்குது, அது ஐ ட்ராப்ஸ் தானே விட போறோம். அஸ்மா இருக்கிற பேஷண்ட்டுக்கு குளுக்கோமா இருக்கு, அப்ப அந்த ஐ ட்ராப்ஸை விடலாம். சரியா பிள்ளையா? அது ஐ ட்ராப்ஸா இருந்தாலும் கண்ட்ராஇண்டிகேஷன் தான், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எம்சிக்யூலையும் இருக்கு. இதுதானே? ஐ ட்ராப்ஸா இருந்தாலும் அஸ்மா இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஒரு பீட்டா பிளாக்கரை கொடுக்க கூடாது, கொடுத்தா ஏதோ விதத்துல பிரச்சனை தான். கண்ணுக்கு பாவிக்கிற இந்த பீட்டா பிளாக்கரை கண்ணுக்கு பாவிச்சா கூட அந்த அஸ்மா இருக்கிற பேஷண்ட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சரிதானே? அப்ப ஐ ட்ராப்ஸ் தானே என்றுட்டு பாவிக்கலாம்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த கேள்வி வாரும். ரைட், சும்மா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போதைக்கு கணக்கா இதுல மண்டையை போட்டு உடைக்க தேவையில்லை. ஏல அட்டனலோல் ஓஎல் வருது, இது வந்து ஒரு பீட்டா பிளாக்கர். பீட்டாவை பிளாக் பண்ணினா ஹார்ட்ல சம்பந்தமா, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் சம்பந்தமா எல்லாம் குறையும், அப்ப ப்ரெஷர் குறையும். அதே நேரத்துல அதே ரிசெப்டர் சுவாச தொகுதியிலையும் இருக்கு, அப்ப அதுலயும் எல்லாத்தையும் குறைச்சி விட்டுரும். அப்ப சுவாச குழாயை சுருங்க பண்ணி விட்டுரும். ஏற்கனவே சுருங்கி இருக்கிற ஆள் யாரு? அஸ்மா பேஷண்ட். அவருக்கு நாங்க ப்ரெஷர் இருக்குன்ட்டு இந்த பீட்டா பிளாக்கரை கொடுத்து விட இன்னும் சுருக்கி விட்டுரும், இன்னும் ஆபத்தா போயிடும். அப்ப அஸ்மா பேஷண்ட்டுக்கு கண்ட்ரா இண்டிகேஷன் என்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், அட்டனலோல். அடுத்தது அட்டோவஸ்டடின். அட்டோவஸ்டடின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட்டோவஸ்டடின் கேள்விப்பட்டிருப்பீங்க பொதுவா, கொலஸ்ட்ராலுக்கு பாதிக்கிற மருந்து. அட்டோவா, அட்டோலிப், அப்படியே வேற வேற பிராண்டுகள்ல வேற உங்களோட வீடுகள்ல எப்படியும் பெரியாக்கள் யாரும் பாவிக்கிறார்கள் இருப்பினும். சரிதானே? பார்மசியில நிற்கிறார்களோ நிற்காதாக்களோ வீடுகள்ல பார்த்தா சில மருந்துகள் பாவிக்காத வீடுகள் இருக்காது அப்படி. சரிதானே? அட்டோவஸ்டடின் இது கண்டுபிடிக்கலாம் மருந்து. இப்ப நாங்க இதுல பாக்குறோம், இதுல பாருங்க, நான் சொல்றேன் இதுல பாருங்க, ஸ்டாட்டின் முடியுது. இது ஒரு ஸ்டாட்டின் குரூப், அட்டோவஸ்டடின், சிம்பஸ்டடின், ரோசுவாஸ்டடின், இப்படி ஸ்டாட்டின் 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 கணக்கா ஸ்டாட்டின் இருக்கு. அதாவது ஸ்டாட்டினை வச்சுக்கொண்டே நீங்க அது ஒரு லிப்பிட் லோவரிங் ட்ரக்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களுக்கு அல்பாபெட் அங்க வரைக்கும் எல்லாம் போகுதுன்றக்குள்ள எஸ்ல சிம்பஸ்டடின் வரும், ஆர்ல ரோசுவாஸ்டடின் வரும். வரைக்குள்ள உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஏல ஏற்கனவே அட்டோவஸ்டடின் பார்த்துட்டோம், அப்ப அதுவும் வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கிற மருந்து தானே. சரிதானே? இதே மாதிரி இங்க அட்டனலோல் பார்த்துட்டோம், அதே மாதிரி அங்காட பிசோப்ரோலோல் வரும். அப்படி எல்லோ இல்ல வர வேற வேற மருந்துகள் இருக்கு, மெட்டோப்ரோலோல், அப்படி எப்படி வரும். சரிதானே? வரைக்குள்ள உங்களுக்கு பிறகு அதை கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே? ரைட். இப்ப ஸ்டாட்டின் முடிகிறது வந்து கொலஸ்ட்ராலுக்கு பாவிக்கிற மருந்து, அட்டோவஸ்டடின். சரிதானே? ரைட். அப்ப வேணுமெண்டா உங்களுக்கு நடுக இதையே பார்த்து கொண்டிருக்க சில போல இதா இருக்கும். நான் வேணுமெண்டா அங்க ஹீமட்டோலஜிக்கு ஒருக்கா போயிட்டு வருவோம், அதை காட்டிட்டு. தினமும் கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துல படிக்கிற பாடம் ஃபார்மகாலஜில. அங்க ஹீமட்டோலஜின்றது கொஞ்சம் கடைசியில படிக்கிற பாடம்.
அதுல கொலஸ்ட்ரால் கூடுற நிலைமைய வந்து ஹைப்பர் லிப்பிடிமியான்னு சொல்றாங்க. கொலஸ்ட்ரால் கூடுற நிலைமைய அதை குறைக்கிறதுக்கு பாவிக்கிற மருந்துகள், கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு பாவிக்கிற மருந்துகள்ல முதலாவது ஸ்டாட்டின்ஸ் ஒன்று இருக்கு. கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு பாவிக்கிற மருந்துகள். இது அங்க நாங்க படிப்போம். இப்ப உங்களுக்கு பேர்கள் தெரியாட்டி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. இப்ப இது சும்மா ஒரு மருந்தை பற்றி இப்படி ஒரு மருந்து இருக்குன்னு தெரிஞ்சா காணும். நீங்க நான் சொல்ற மாதிரி டீப்பா எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றா திரும்ப சாட்டர்டே சண்டேல படிக்கத்தானே போறோம் அதை. இப்ப உங்களுக்கு சும்மா அறிமுகப்படுத்தப்படுது அப்படி மருந்துகளை. தெரிஞ்சாக்களுக்கு போரா இருக்கும். புதுசா இப்பதான் மருந்தை பார்க்குற ஆக்களுக்கு கொஞ்சம் பிரயோசனமா இருக்கும். ஸ்டாட்டின்ஸ், அட்டோவாஸ்டாட்டின், ரோசுவாஸ்டாட்டின், சிம்வாஸ்டாட்டின், அப்படி ஸ்டாட்டின் 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 வந்து நிறைய மருந்து இருக்கு. சரிதான். அட்டோவாஸ்டாட்டின், சிம்வாஸ்டாட்டின், லோவாஸ்டாட்டின், ரோசுவாஸ்டாட்டின், புளுவாஸ்டாட்டின். சரிதான். இப்படி நிறைய ஸ்டாட்டின் இருக்கு. ஒரு குரூப் தான் ஸ்டாட்டின், லிபிட் லோவரிங் ட்ரக். கொலஸ்ட்ராலுக்கு பாதிக்கிற மருந்து. கொலஸ்ட்ரால் சும்மா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ரைட். அட்டோ அல்பாபெட் ஏ என்றபடியா நாங்க பார்க்கறது வந்து அட்டோவாஸ்டாட்டின். அல்பாபெட் ஏ என்றபடியா நாங்க பார்க்கறது அட்டோவாஸ்டாட்டின் 30வது. இது என்ன செய்யும்டா, இந்த ஸ்டாட்டின்ஸ் என்ன செய்யும்டா சொல்லுவோம், இல்லாட்டி நீங்க அங்க பார்ப்போம். சரிதானே. இப்ப இது என்ன செய்யும்னா, இப்ப உங்களோட கொலஸ்ட்ரால் தொகுப்பு இருக்குத்தானே, கொலஸ்ட்ரால் தொகுப்புங்கிற பொடியில வந்து சும்மா இருக்கா பாருங்க, உலங்காட்டி பிரச்சனை இல்லை. இப்ப சும்மா இருக்கா பாருங்க. கொலஸ்ட்ரால் தொகுப்பு வந்து எங்களோட உடம்புல அசட்டைல் கோஏ, 3-ஹைட்ராக்சி 3-மெதைல் குளுக்கோஸ், பாடமாக தேவையில்லை. அசட்டைல் கோஏ வந்து என்னவா மாறும்டா HMG கோஏயா மாறும். அதை மட்டும் இப்ப ஞாபகப்படுத்தவும் தேவையில்லை, சும்மா சொல்றேன். அசட்டைல் கோஏன்றது சரிதானே, அசட்டைல் கோஏன்றது வந்து HMG கோஏயா மாறும் லிவர் இல்ல. அந்த HMG கோஏ தான் என்னவா மாறுறது, கொலஸ்ட்ராலா மாறுறது எங்களோட உடம்புல. அதுக்கு தேவையான ஒரு என்சைம் வந்து இந்த HMG கோஏ ரிடக்டேஸ். HMG கோஏ ரிடக்டேஸ் என்ற ஒரு என்சைமால இந்த HMG கோஏ கொலஸ்ட்ராலா மாறும். அப்ப அந்த HMG கோஏ வந்து கொலஸ்ட்ராலா மாறுறதுக்கு தேவையான ஒரு என்சைம் வந்து இந்த HMG கோஏ ரிடக்டேஸ். அதை வந்து என்ன செய்யும், இந்த ஸ்டாட்டின்ஸ் இன்ஹிபிட் பண்ணும். இன்ஹிபிட் பண்ணினா இந்த தாக்கம் இங்கால நடக்காது, கொலஸ்ட்ரால் தொகுப்பு நடக்காது. அப்ப கொலஸ்ட்ரால் தொகுப்பு குறையும். அந்த எந்தெந்த என்சைமை பிளாக் பண்ணதோ அந்த என்சைமால நடக்கிற கன்வர்ஷன் நடக்காது. வேற அதை பிளாக் பண்ணப்படாத என்சைமால நடக்கலாம். துண்டா முழுக்க கொலஸ்ட்ரால் சிந்தசிஸே செய்யாதுன்னு சொல்லலாம். என்சைம்ஸை இன்ஹிபிட் பண்ணும் பொதுவா. அப்ப எப்படியோ குறையும் தானே கொலஸ்ட்ரால் தொகுப்பு. அப்ப சிம்பிளா சொன்னோம்னா எங்களோட உடம்புல இந்த கொலஸ்ட்ரால் தொகுப்பு நடக்குது. சரிதானே, உடம்புல கொலஸ்ட்ரால் தொகுப்பு நடக்குது. எப்படி நடக்குது, அசட்டைல் கோஏன்றது வந்து HMG கோஏயா மாறும். HMG கோஏன்றது வந்து கொலஸ்ட்ராலா மாறும். அந்த HMG கோஏ கொலஸ்ட்ராலா மாத்துறது HMG கோஏ ரிடக்டேஸ். அதை வந்து என்ன செய்யும், இன்ஹிபிட் பண்ணும் எங்களை இந்த ஸ்டாட்டின்ஸ். இன்ஹிபிட் பண்ணினா, இன்ஹிபிட் பண்றாண்டா எல்லாம் ஜெனரல் பார்மகாலஜியில முடிச்சிட்டோம். அதுக்காகத்தான் அந்த ஜெனரல் பார்மகாலஜியில ஒரு 20 வேர்ட் படிச்சினாங்க. இதுதானே. அப்ப இந்த என்சைமை இன்ஹிபிட் பண்ண கொலஸ்ட்ரால் தொகுப்பு குறையும். இந்த தாக்கம் வந்து கூட வந்து நைட்டில் நடக்கும். இந்த தாக்கம் கூட நைட்
ஏன்னா இந்த என்சைம்ன்ற செறிவு வந்து இரவுல தான் கூடவே இருக்கு. இந்த நொதியத்தின் செறிவு வந்து இரவுல தான் கூடவே இருக்கு. அப்ப என்ன நடக்கும்? உங்களோட கொலஸ்ட்ரால் தொகுப்பு அநேகமா இரவு தான் நடக்கும். இரவா நடந்து விடியப்புறம் ஒரு 4 மணி 5 மணிக்கு கொலஸ்ட்ரால் லெவல் பிளட்ல கூடுமெண்டா. ஏன்னா அங்க இரவா தான் தொகுப்பு நடந்தது. இரவா தான் தொகுப்பு நடந்தது. ஏன்னா இந்த நொதியம் வந்து இரவுல தான் வேறு வந்து அப்ப தொகுத்து கொஞ்சம் விடிய ஏர்லி மார்னிங்ல வந்து கொலஸ்ட்ரால் லெவல் பீக்குக்கு போகும். சரிதான், ரைட். அங்கால பிறகு ஸ்டோரேஜ் அதுகள் அது பிறகு அங்கால நடக்கும், அது வேறு. அது இருக்கட்டும். அப்ப எனக்கு சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, இப்ப அந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இந்த ஸ்டாட்டின் கொடுக்குற மாதிரி இருந்தா, இந்த என்சைம் HMG கோய ரிடக்டேஷன் என்சைமை இன்ஹிபிட் பண்றதுக்கு மருந்தை கொடுக்குற மாதிரி இருந்தா, அந்த மருந்தை நாங்க காலையில கொடுக்கறது நல்லமா இரவுல கொடுக்கறது நல்லமா? நைட்ல கொடுக்கறது. நைட்ல கொடுக்கறது நல்ல. அப்ப நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா இந்த அட்டோவஸ்டடின் வந்து இரவுல தான் எடுப்பினோம். உங்களோட வீட்டுல இருக்கிற ஆக்களையும் பாத்தீங்கன்னா பாருங்க, இனி என்றாலும் யோசிச்சு பாருங்க, என்னென்ன மருந்து எப்ப எடுக்கணும், எது காலம் எடுக்கணும், எதை இரவு எடுக்கணும். இந்த அட்டோவஸ்டடின் எடுக்கிற யாரும் இருந்தீங்கன்னா எப்படி எடுக்கிறீங்கன்னு இது வரைக்கும் பாக்காட்டி கேளுங்க, எப்ப இந்த மருந்து எப்ப எடுக்கிறீங்க அல்லது எழுதி இருக்கும். நைட்ல தான். இப்ப நோக்ட் நைட்ல பாக்குறது என்ன சொல்றது? நோக்ட். அப்ப நோக்ட் இப்போ பிரிஸ்கிரிப்ஷன்ல அட்டோவஸ்டடின் நோக்ட் வேறு. இது நம்மளா நிறைய ஸ்ட்ரென்த்ல வரும். 5 மில்லிகிராம், 10 மில்லிகிராம், 20 மில்லிகிராம், 40 மில்லிகிராம் அப்படியெல்லாம் மாறும். சரிதான், ரைட். அப்ப இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டின்ன்றது வந்து இந்த கொலஸ்ட்ரால் உருவாக்கத்தை குறைக்கிற ஒரு மருந்துன்னு தெரிஞ்சா காணும். ஸ்டாட்டின், அட்டோவஸ்டடின் வேணும்னா நைட்ல வாங்கிக்கிறதுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிதான், ரைட். அப்ப இந்த ஸ்டாட்டினை பற்றி உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா வந்தா காணும். நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். ஏ முடிச்சு விடுவோம். என்ன கொஞ்சம் தான் நேரம் 34 ஏயோட நிப்பாட்டு வந்தாங்க. அடுத்தது அட்ரோபின். இதுவும் நாங்கள் அநேகம் நர்வஸ் சிஸ்டத்திலாம் படிப்போம். அடுத்ததா படிக்க போற பாடம் நர்வஸ் சிஸ்டத்துல படிப்போம். அட்ரோபின் நார்மலா பிளான்ட்ஸ்லயும் இருக்கு. சரிதானே? அட்ரோபின் தாவரங்கள்லயும் இருக்கு. அட்ரோப்பா, சரிதானே? பெலடோனா, சரிதானே? அப்ப அட்ரோப்பா பெலடோனா கேள்விப்பட்டிருப்பீங்களா? அப்ப இதுல அட்ரோபின் வந்து என்னதுக்கு பாவிக்கிறேன்டா, இந்த ஓபி பொய்சனிங்ன்றது ஓகனோபோஸ்பேட். இப்ப வயலுக்கு அடிக்கிற மருந்து இருக்குதான், அதுவும் ஒரு நஞ்சுதான். ஆனா அது என்னத்துக்கு மருந்தா பாவிக்கிறேன்னா, அட்ரோபின் வந்து ஓபி பொய்சனிங்ன்றது ஓகனோபோஸ்பேட் பொய்சனிங். இப்ப இந்த வயலுக்கு அடிக்கிற மருந்துகள் இருக்குதானே, ஓகனோபோஸ்பேட்ஸ். சிலர் அதை வந்து மருந்து குடிச்சிட்டு வருவினம். மருந்து குடிச்சிட்டு வாராக்கள். அப்ப மருந்து குடிச்சான்னா வருத்தத்துக்கு மருந்து குடிக்கிறது இல்லை, இந்த வயலுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகளை குடிக்கிறது. பூச்சிக்கொல்லி மருந்துன்னா அப்புறம் வயிற்றுக்கு பூச்சிக்கு மருந்து இல்லை, அந்த வயலுக்கு பூச்சி கடிக்கிற மருந்து. அது மருந்தை குடிச்சு சாகரத்துக்கு கண்டு குடிக்கிறது, அல்லது தவறுதலா குடிக்கிறது. சாகரத்துக்கு கண்டு குடிக்கிறது, அது சூசைடல் இன்டென்ஷன்ல குடிக்கிறதா இருக்கலாம், அல்லது தவறுதலா மாறி எடுத்து குடிச்சிருக்கலாம். அப்ப அந்த அட்ரோபின் உள்ளுக்கு போய் என்னென்னலாம் செய்யும், என்னென்ன சிம்டம்ஸ் வருமென்று எல்லாம் நாங்கள் நர்வஸ்ல பார்ப்போம். அதை பற்றி நாங்கள் எனக்கு குழப்பம். அப்ப அட்ரோபின் அந்த ஓகனோபோஸ்பேட் உள்ளுக்கு போனா என்னென்ன சிம்டம்ஸ் வரும், அப்புறம் அதை குறைக்கிறதுக்கு நாங்கள் இந்த அட்ரோபின் அடிச்சு அதுக்கு ஆன்டிடோட் இந்த பொசிஷன். சரிதாங்க, ரைட். அப்படி பாவிக்கிறது.
கூட பராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துல இது வேலை செய்யும். நாங்கள் அந்த மற்றதுகள் எல்லாம் அல்பா பீட்டா எல்லாம் நாங்கள் சொன்னது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இந்த அட்ரோபின் வந்து பராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துல வேலை செய்யும்ன்றதை சும்மா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அவ்வளோ இப்போ காணும். நாங்கள் அடுத்ததான் நர்வஸ் சிஸ்டம் தானே படிக்க போறோம், அதுல அதை பற்றி டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்தது அசத்தியோப்ரின்ன்றது வந்து ரூமட்டோய்ட் டிசோர்டர், ரூமட்டோய்ட் ஆர்த்ரைட்டிஸ் நிலைமை அதுகளுக்கு பாதிக்கிறது. சரிதான். இதுல இப்ப நீங்கள் ஒன்றும் கணக்கா யோசிக்க வேண்டாம். சரிதாங்க. நாங்கள் பிறகு ஒவ்வொரு சிஸ்டத்துல அதுகள் வரும். அதாவது இப்ப வரைக்கும் நீங்க மருந்துன்ற பேரும் என்னதுக்கு பாவிக்கிறதுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன். இதுகளை பார்த்து எங்களுக்கு தெரியாதுன்னு குழம்ப தேவை பாடமாகும். அசத்தியோப்ரின் வந்து ரூமட்டோய்ட் டிசோர்டர்ஸுக்கு பாவிக்கிறது. மற்றது அசெலிக் ஆசிட். இப்ப நான் இன்னைக்கு பாவத்துக்கு அடுத்து காட்டலாம். அந்த அசெலிக் ஆசிட்ன்றது வந்து அக்னி முகப்பெருவுக்கு பாவிக்கிற ஒரு மருந்து. ஒரு இப்ப வந்து அசெலிக் ஆசிட் வந்து ஒரு ஒரேஞ்ச் கலர் பெட்டியில வாரும். சரிதானே. முகப்பெருவுக்கு பாவிக்கிற ஒரு மருந்து அக்னி வல்காரிஸ் அசிலிக் ஆசிட். இப்ப இதுவரைக்கும் நாங்கள் முகப்பெருவுக்கு பாவிக்கிற என்னென்ன மருந்து பார்த்துருக்கோம் அக்னிக்கு? யாராவது சொல்லுங்க. இதுக்குள்ள வந்ததுக்குள்ள இதுவரைக்கும் ஏயில பார்த்ததுக்குள்ள சொல்லுங்க. அடிப்பலின். எத்தனையாவதா இருக்கு? 8ஆவதா இருக்கு. சரிதானே. 8ஆவதா இருக்கிற அடப்பலின் வந்து முகப்பெருவுக்கு பாவிக்கிற ஒரு மருந்து. அத மாதிரி ஏயிலேயே 33ஆவதா இருக்கிற அசெலிக் ஆசிட் வந்து முகப்பெருவுக்கு பாவிக்கிற மருந்து. சரிதானே. ரைட். அப்ப அங்கால போக அது நீங்க பிறகு தொகுத்து பார்த்துக்கொள்ளலாம். ரைட். இதுக்குள்ள வந்து நாங்க ஏயில பார்த்ததுக்குள்ள ஆன்டிபயோட்டிக் பார்த்துட்டோம். சரி பார்ப்போம். அடுத்தது அசித்ரோமைசின். கடைசி 34ஆவது அசித்ரோமைசின். த்ரோமைசின் ஞாபகம் வச்சுக்கணும். த்ரோமைசின். மைசின் ஞாபகம் வச்சிருந்தா கொஞ்சம் குழப்பம். ஏனண்டா வேற ஒரு குரூப்லயும் மைசின் வரும். த்ரோமைசின் அதுல அது மாக்ரோலைட் என்ற ஒரு குரூப். அதுவும் ஆன்டிபயோட்டிக் தான். ஆன்டிபயோட்டிக்ல படிப்போம், ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. மாக்ரோலைட் என்று சொல்றோம். மாக்ரோன்ற கொஞ்சம் அந்த மொலிகூல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு. மைக்ரோண்டா சின்ன உங்களுக்கு தெரியும். மாக்ரோலைட் கொஞ்சம் பெருசு. நேமா இப்ப ஒரு இந்த கூட அந்த பேரியர்ஸ் அதுகளை வந்து கொஞ்சம் தாண்டி அவ்வளவு போவா. அதால கொஞ்சம் கோஷனோட கண்ட்ரா இண்டிகேஷன் என்று சொல்லிடாத அளவுக்கு ஒரு கோஷனோட பிரெக்னன்சில எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக். பிளசன்டல் பேரியர் அதுகளை எல்லாம் தாண்டி அவ்வளவு போய் பாதிப்பை ஏற்படுத்தாது. டெட்ராசைக்ளின் அதுகள் எல்லாம் கண்ட்ரா இண்டிகேஷன். அதெல்லாம் ஆன்டிபயோட்டிக் தான். டெட்ராசைக்ளின் கண்ட்ரா இண்டிகேஷன், சிப்ரோஃப்ளாக்சசின் கண்ட்ரா இண்டிகேஷன். பிரெக்னன்சில எல்லா மருந்தும் கண்டபாட்டுக்கு பாதிக்கிறாங்க. இதுதானே. ஆனா இந்த மாக்ரோலைட் என்ற குரூப்புக்குள்ள வர்றது ஓரளவு கோஷனோட கொடுக்கலாம். சரிதானே. ஏன்னா மாக்ரோலைட் கொஞ்சம் பெரிய மொலிகூல்ஸ். எங்களோட பேரியர்ஸ் பிளசன்டல் பேரியர் இருக்கு, பிளட் பிரெயின் பேரியர் இருக்கு. அப்ப அதோட எல்லாம் அவ்வளவு தாண்டி போவாங்க. இப்ப இதுல வந்து இந்த குரூப்புக்குள்ள எரித்ரோமைசின் இருக்கு. ஈயில போய் பாத்தீங்கன்னா தெரியும். அத மாதிரி ஆறுல போய் பாத்தீங்கன்னா ரொக்சித்ரோமைசின் இருக்கு. அத மாதிரி கிளரித்ரோமைசின், த்ரோமைசின், அது மாதிரி அசித்ரோமைசின், த்ரோமைசின் வர மாக்ரோலைட் குரூப் உங்களுக்கு இப்ப
ஒரு அல்பாபெட்லையும் போய்களை நீங்க தொடர்புபடுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப பியில நான் ஒன்றும் சொல்லல, சியில கிளரித்ரோமைசின் ஒன்று சொன்னேன். சியில கிளரித்ரோமைசின் சிஎல் போய் பாருங்க. இந்த இருக்கு 42வது கிளரித்ரோமைசின் த்ரோமாக்ரோலைட். இதாங்க. அப்படி நீங்க என்னென்ன குரூப்புக்கு வருதுன்னு சும்மா பாருங்க. ஏ பார்த்துட்டோம், இனி பி சி மெல்ல மெல்ல சும்மா வாசிங்க. கிளரித்ரோமைசின் அப்படியே அங்கால போய் பாருங்க ஒரு என்ன இருக்கு. ம் 6ல 15வது இருக்கு என்ன? ப்ரோக்சித்ரோமைசின். என்ன குரூப்? மாக்ரோலைட். அப்படி நாங்கள் அல்பாபெட் ஏ தானே பார்க்கிறோம். அப்படி மெல்ல மெல்ல போய்க்குள்ள பிறகு அங்கால ஈஸியா இருக்கு. என்னடா முன்னுக்கு பார்த்த ஒரு குரூப்புக்குள்ள வாரதா இருக்கு. இப்ப அங்கால போய் 6ல ரோசோவாஸ்டின் பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஏற்கனவே ஏயில அட்டோவாஸ்டினை பற்றி பார்த்துட்டேன். அப்ப உங்களுக்கு இதுவும் அதே குரூப் தான்ன்றதை நீங்க அப்படியே ஏயில இருந்து செட் வரைக்கும் போய்க்குள்ள உங்களுக்கு பின்னுக்கு போக நாங்க முன்னுக்கு பார்த்த குரூப்புக்குள்ள அடங்குற மருந்துகள் வேற உங்களுக்கு ஈஸியா விளங்கு. அப்ப நீங்க இதெல்லாம் ஒரே குரூப்ன்றதை விளங்கு. அப்படி எல்லாம் பார்த்து முடிய கடைசியா அந்த குரூப்புக்குள்ள வார அவ்வளவு மருந்தையும் குரூப்பா தொகுத்தபடி ஒருக்கா பார்த்து முடிச்சு விட்டோம்னா சரி. பிறகு நாங்க சாட்டர்டே சண்டேலயும் அதே தான் சிஸ்டம் வைஸா பார்க்க போறோம். அப்ப நீங்க கணக்கு ஒன்றும் குழம்புறதுக்கு இல்லை. ஏ முடிஞ்சது. நீங்கள் இனி பிஏ ஃபுல்லா பாடமாக்குங்க. சரிதானே? ஏஎம் ஃபுல்லா பாடமாக்குங்க, பிஏயும் பாடமாக்குங்க. மருந்து முதல் கிளாஸுகள் மிஸ் பண்ணினாக்கள் ரெக்கார்ட்ஸை பார்த்துக்கொள்ளும். சரிதானே? ரெக்கார்ட்ஸ்ல மெடிசின் டிஸ்கஷன்ன்ற ஒரு ரெக்கார்ட் இருக்கு. அந்த ஃபோல்டர் ஒன்று இருக்கு. அதுக்குள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரிதானே? இதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கோ? ஓரளவு உங்களுக்கு இனி பேர்களை பார்க்க உங்களுக்கு உடனே சொன்னது ஞாபகம் வரும். ஏகோஸ்கிரீம் பார்க்கக்குள்ள, அட்ரோபினை பார்க்கக்குள்ள, அசித்ரோமைசினை பார்க்கக்குள்ள, த்ரோமைசின்ன்றதெல்லாம் இனி உங்களுக்கு இதை வாசிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மற்றது நான் சொல்ல வேண்டியது வந்து